ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் போட அப்கமிங் மூவி லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று வந்து இந்தியன் டூவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். சரி, பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் லைட்டாக சொல்லிடுறேன். பட் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேற்று போட வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்தியன் டூக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லலாம். பல ஆண்டுகள் வெயிட் பண்ணி கடைசியில் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி பிளான் இருக்கிறது நிறைய தடைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஜூலை மாதம் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு என்ன நியூஸ் வந்துருக்குன்னா வந்து ஜூன் மாதம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பிளான் வந்திருக்கும். ஆனால் வந்து இப்போ ஜூன் மாதம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா வந்து கமல்ஹாசன் நடித்த கல்கி படம் வெளியே வரதுனால வந்து ஜூலை மாதம் தள்ளி போகிறதாக வந்து வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா கல்கி வந்து ஆல்ரெடி வந்து சரியான பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அது ஒரு ஹை பட்ஜெட் படம். இந்தியன் டூ ஒரு பெரிய ஹை பட்ஜெட் படம் தான். இருந்தாலும் ஒரு நேஷனல் லெவலில் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கல்கி படத்துக்கு இருக்கிறதுனால வந்து இந்த மூவி இந்த டைமில் ரிலீஸ் ஆக பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து கல்கி படத்தில் வந்து கமல்ஹாசன் நடிக்கிற காரணனால தான் வந்து இந்தியன் டூ வந்து தள்ளி வச்சிருக்காங்க. தவிர வந்து அந்த படத்துக்கு பயந்து அந்த ப்ரொடக்ஷனுக்கு பயந்து தள்ளி வைக்கல. மோஸ்ட்லி கமல்ஹாசன் நடிக்கிறதுனால தான் வந்து இந்தியன் டூ வந்து ஜூலை மாதம் தள்ளி வச்சிருக்காங்க. கல்கி வந்து ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் ஆகும். கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஜூலை 17 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கல்கி படம். இந்த கல்கி படத்தில் நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னன்னா வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து கேமியோ மட்டும் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மையை சொல்ல போனால் வந்து அது கேமியோ மட்டுமே பண்ணல. பட் இந்த படத்தில் வந்து முக்காசி டைம் இல்லாமல் ஆஃப் டைம் இந்த படத்தில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் இன்னொரு லாஜிக்கான ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிச்சு. அதாவது வந்து கல்கி படத்தில் வந்து நம்ம கமல்ஹாசன் வந்து கால் ஷீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. எப்படி வந்து இங்கே வந்து ஃபுல் டைம் நடிக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து பட் அது கிடையாது தான். பட் இங்கே என்ன பிளான்னா வந்து ஆஃப் டைம் நடிக்கிற மாதிரி தான் பிளான். கால் ஷீட்லேயே வந்து ஆஃப் டைம் நடிக்கிற மாதிரி தான் நிறைய டேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான டேஸ் தான் கொடுக்கல. ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த கல்கி படத்தில் கமல்ஹாசன் முக்கியமான கேரக்டர் இருக்கிறனால நிச்சயமாக இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப்ல அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மெத்தாலஜி மூவின்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய ஹை பட்ஜெட் மூவி. இப்போ இந்தியன் லெவலில் ஒரு பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருக்கு. பிரபாஸுக்கு அடுத்த ஃபிளாப்பை முன்னிட்டு இப்போ இந்த ஒரு படம் பயங்கரமாக ஹிட் கொடுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். பட் நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து தமிழ் ஆக்டர் மட்டும் இந்த படத்தில் நடிக்காமல் வந்து இசையமைப்பாளர் அதாவது சந்தோஷ் நாராயணன் வந்து இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு தமிழில் இசையமைப்பாளர் வந்து ஒரு மிகப்பெரிய படத்துக்கு அதர் ஸ்டேட்டில் போய் ஒரு மியூசிக் பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையில அதை நினைச்சு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் கமல்ஹாசன் 237வது படம். இந்த படத்துக்கு டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அன்பறிவு. நிறைய பேர் கேட்கலாம் அன்பறிவு வந்து என்ன கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்ஷன் அன்பறிவு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். மாஸ்டர் படம், லியோ படம் தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி வந்து இந்த படத்துக்கு வந்து டேரக்டர் ஆகலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா உண்மையில் சொல்லப்போனால் இவருக்கு வந்து டேரக்டர் ஆகணும் தான் ஆசை. பட் அதை நினச்சி தான் வந்து சினிமாக்குள்ளே வந்திருக்காரு. பட் ஒரு காரணத்தினால வந்து கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகலாம்னு சொல்லிட்டு கிடைக்கிற வேலை ஸ்டென்ட் மாஸ்டர் ஆகி இப்போ வந்து ஒரு டேரக்டர் வந்து வளர்ந்து நிற்கிறாரு. பட் இவர் கமல்ஹாசன் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. எப்படி இருக்குன்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம். கூடிய விரைவில் கிட்டத்தட்ட ஒரு படம் கழிச்சு அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூட வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கமல்ஹாசன் 233வது படம். இந்த படத்தை பற்றி பேசியே ஆகணும், பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த படத்தில் வந்து நம்ம அர்ச்சுனத் வந்து டைரக்ஷன் பண்ண போறாரு. பட் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா வந்து இப்போ கிடைச்சிருக்க நியூஸ் நான் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது வந்து இந்த படத்தை அர்ச்சுனத் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இப்போதைக்கு இந்த படம் எப்போன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போதைக்கு ட்ராப் அவுட் பண்ணியிருக்காங்க. ட்ராப் அவுட்னா வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ட்ராப் பண்ணல, வெறும் போஸ்ட்பான். ஏன்னா வந்து நம்ம சலபை 6 வந்து நம்ம அர்ச்சுனத் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிச்சு. அது உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து போஸ்ட்பான் ஆயிரும்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. அதனால அர்ச்சுனத் வேறு படத்தில் இருக்காரு, தளபதி 6 எனக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இதுவரை எந்த ஒரு நியூஸும் கிடைக்கல. ஆனால் இப்போதைக்கு இந்த படம் வந்து போஸ்ட்பான். ஆனால் வந்து இந்த படம் வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நிச்சயமாக அந்த படம் வரும், அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க போல. இதனால் பொறுத்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து தக் லைஃப். தக் லைஃப்ல வந்து நம்ம கமல்ஹாசன், சிம்புனா நடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய படமாக வந்து இதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தில் ப்ரோமோ அண்டு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். நிறைய அப்டேட்டுமே சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறது வந்து ஒரு போல் வச்சு நடத்தணும். அதில் வந்து அதிகமான பேர் சொல்கிறது என்னன்னா வந்து இந்தியன் டூக்கு அதிகமாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, தக் லைஃப்க்கு அதிகமாக வெயிட் பண்ணுறீங்களா கேட்க கூட வந்து அதிகமான பேர் சொன்ன ஓட்டு போட்டதே வந்து தக் லைஃப்க்கு மட்டும் தான் வந்து. ஏன்னா ஏன் அதுக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கேட்டிங்கன்னா வந்து அதில் சிம்பு வேறு நடிச்சிருக்காரா, ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக வேறு இருக்குது. சிம்புக்கு தனியாக ஒரு ப்ரோமோ வேறு விட்டாங்க. அதில் வேறு நிறைய பேர் ஹைப்பேர் கிடக்காங்க. பட் இந்த காலத்தில் வந்து தக் லைஃப்க்கு அதிகமான ஃபேன் பேட்ச் இருக்குது. நிறைய பேர் எவ்வளோ நாள் தான் வந்து இந்தியன் டூ கத்தி பார்த்துட்டு கடைசி தக் லைஃப்க்கே மாறிட்டாங்க. இந்தியன் டூ வருதோ இல்லையா, தக் லைஃப் வர அளவுக்கு பயங்கரமாக எல்லாம் யோசிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் வந்து ஜூலை மாதம் இந்தியன் டூ வருது. அதுக்கப்புறம் தான் தக் லைஃப்னா வரும்னு நினைக்கிறேன். பல ஆண்டுகள் கழிச்சு மணிரத்னமும் கமல்ஹாசனும் இணைந்து இந்த படத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டருக்குள்ள எதிர்பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியாக வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் எனக்கு ப்ரோமோ விட்டத்தில் ஹைலைட்டாக பிடிச்சது சிம்புடா அந்த ஒரு ப்ரோமோ. உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சு. சொல்லணும், ஒரு பக்காவான ப்ரோமோ கிரியேட் பண்ணி விட்டுருந்தாங்க. உண்மையிலே வந்து இடத்துல மியூசிக் ஏறுமா வேற லெவல் பிரித்து மேஞ்சிட்டாரு. பட் படத்தில் என்னன்னா மேஜிக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த படம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் படமாக தான் இருக்குது. ஒரு பல கோடி போட்டு பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஓடிடி அப்டேட் பண்ணி சில நியூஸ்லாம் போயிருந்துச்சு 180 கோடிக்கு விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 180 கோடிக்கெலாம் வித்துட்டாங்கன்னா வந்து ப்ரிலைஸ் பிஸ்னஸ்லேயே ஓடிடியில் இதுதான் டாப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு சினிமா பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கோட் பண்ணி அதுக்கான ஆன்சர் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.